நான் சொல்லப் போற விஷயம்லாம் தெரியாம நீங்க கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, நீங்க உண்மையா கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணல. கேம்பிளிங் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி கேம்பிளிங் தான் நீங்க பண்ண போறீங்கன்னு சொன்னா, நீங்க கிரிப்டோல பண்ண தேவையில்ல. தாராளமா கசினோ சென்டருக்கு போய் அதில இருக்கிற குதிரையில பெட் கட்டி உழைக்கலாம். ஸோ நீங்க கிரிப்டோ கரன்சில ரியல் இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்களா? அப்படி இல்லாட்டி கேம்பிளிங் பண்றீங்களான்னு சொல்லி இந்த வீடியோவ பார்த்து நீங்களே அனலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பிளஸ் உங்களுக்கு இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின பத்தி எதுவுமே தெரியாட்டி, அதை எப்படி செக்யூரா வாங்குற, எப்படி விக்கிற, எப்படி ஸ்டோர் பண்ற, எப்படி மல்டிப்ளை பண்ணுங்கிற எல்லா விஷயத்தையுமே பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்துல டீச் பண்ணீங்க. அதை எங்க எடுக்கிறங்கிற விஷயத்த இந்த வீடியோட எண்டுல சொல்றேன். முதலாவது ஏன் நம்மள்ட்ட இருக்கிற இந்த கரண்ட் பேங்கிங் சிஸ்டம் மச்ச பிழையான ஒரு ஃபால்ட்டான ஒரு ஸ்கேமி பேங்கிங் சிஸ்டம்ங்கிறத முதல்ல நீங்கள் விளங்கெடுக்கணும். பேங்க் சர்வீஸில் நம்ம என்னத்துக்காக பாவிக்கும்? நம்மளோட பேப்பர் கரன்சியால் சேமித்து வைக்கிறதுக்கு, ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நம்மளோட பணத்தை ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லாட்டி நம்ம வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு, அப்படி இல்லாட்டி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அதிலிருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்காக நம்மளோட பேங்கை பாவிச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த இவ்வளோ விஷயத்தையும் செய்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பேங்க்கெல்லாம் ரன் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் ராங். ஃப்ராக்ஷனல் பேங்கிங் சிஸ்டமில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொன்னால், பேங்க்கில் இருக்கிற கஸ்டமர்ஸோட பணத்தில் 10 வீதமான பணத்தை மட்டும் பேங்க் வச்சுக்கொண்டு மிச்சம் 90 வீதமான பணத்தை பேங்க் என்ன பண்ணலாம், அடுத்த ஆக்களுக்கு லோன் கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு $100 மில்லியன் கஸ்டமர் ஃபண்ட் பேங்க்கில் ஆக்கள் டிபாசிட் பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் ஒரு 10 மில்லியனை மட்டும் பேங்க் ரிசர்வில் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற 90 மில்லியனையும் ஆக்களுக்கு லென் பண்ணி அவனால் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டில் அவனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை தாரது ஒரு பீனட், அதாவது அதில் ஒரு சின்ன ஒரு மடங்கு அவங்களுக்கு தாரானால் அதுவும் இன்ஃப்ளேஷனை விட குறைஞ்ச அமௌண்ட்டாக இருக்கிறதால உங்களோட பணத்திட வேல்யூ குறைஞ்சிட்டே போகுது. ரெண்டாவது ஜோக் என்னென்னு சொன்னால், இந்த பணத்துக்கு இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி தர நம்ம பேங்க்ஸ்கள் பிரிண்ட் பண்ணி தர இந்த எல்கேஆர் கெனடியன் டாலர் யூஎஸ் டாலர்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி தர பணம் எதுக்குமே எந்த விதமான பேக்கப்பும் இல்லாமல் பிரிண்ட் பண்ணி தள்ளிட்டு இருக்காங்க. ஏர்லியர் டேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த அளவுக்கு பேங்க்ஸ்கள் கவர்மெண்ட்ஸ்கள் பணத்தை பிரிண்ட் பண்ணுதோ அதே அளவுக்கான கோல்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட்டோட பேங்க்ட ட்ரெஷரியில் இருக்கணும். அதுக்கு பிறகு 1971 நினைக்கிறேன் என்ன பண்ணாங்கன்னா, இது கோல்டை வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு பணம் பத்தாமல் இருக்குது, கோல்டு ஸ்டாண்டர்ட் எடுத்துகிட்டு போட்டு நம்ம நினச்ச மாதிரி பிரிண்ட் அடித்து தள்ளுவோம்னு சொல்லி பிரிண்ட் அடிக்க ஆரம்பித்து இன்றைக்கி கணக்கு வழக்கு இல்லாமல் பிரிண்ட் அடித்து தள்ளிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்ஃப்ளேஷனுங்கிற இவ்வளோ பிரச்சனை வந்து போயிட்டுருக்குது. ஆல்ரெடி கவர்மெண்ட்டுகள் பிரிண்ட் அடித்து தள்ளுறதால இன்ஃப்ளேஷனுங்கிற பிரச்சனை காணாததுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களோட பணத்தை கொண்டு இதை மாதிரியான பேங்க்ஸுகளில் போடுறது மூலம் அவனால் என்ன பண்ணாலும் லென் பண்ண நிறைய இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு எதுவுமே இல்லை. ப்ளஸ் உங்களோட பணத்தை நீங்கள் இந்த பேங்கிங் சர்வீஸில் எடுக்கிறதுக்காக செய்கிறதுக்காக அவங்கள்ட்ட இருந்து திரும்ப ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது உங்களோட பணத்தை வச்சுருந்தா அதுக்கு ஒரு மினிமம் பேமெண்ட் வைக்கணும், அது இல்லாட்டி உங்களுக்கு ஃபீஸ் போடுவாங்க. நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பேங்குக்கு நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள அதில் ஒரு ஃபீஸ், அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய ஏதாவது லோன் அது இதுகள் இதாகினா அதுக்கு ஒரு ஃபீஸ், அப்படி இப்படின்னு சொல்லி கடந்த ஃபீஸுக்கு மேலே ஃபீஸ் போட்டு உங்களோட பணத்தை உங்கள்கிட்ட இருந்து சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் மாற்றிடாக கொண்டு வந்த ஒரு டெக்னாலஜி தான் இந்த பிட்காயின் டெக்னாலஜி. ப்ளஸ் இந்த பிட்காயின் டெக்னாலஜி எதில் ரன் ஆகுதுன்னு சொன்னால், பிளாக் செயினுங்கிற டெக்னாலஜிலாம் இந்த பிட்காயினுங்கிற ரன் ஆகுது. ஸோ பிளாக் செயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேங்க் மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ் கண்ட்ரோல் இல்லை. ஓகே, உலகம் பூரா இருக்கிற இண்டிபெண்ட் மைனிங் கம்ப்யூட்டர்ஸோட பவரில் இது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு தனிப்பட்ட நபராலேயோ ஒரு தனிப்பட்ட கம்பெனியாலேயோ ஒரு தனிப்பட்ட கவர்மெண்ட்டாலேயோ பிட்காயின் நெட்வொர்க்கை நிப்பாட்ட முடியாது. ஸோ நான் பிட்காயின் சம்மந்தமாக வீடியோ போட்டோன்னே பொறுங்க யூஎஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடும், யூஎஸ் ஒரு பேனை போட்டாண்டா எல்லாம் கதை முடிஞ்சுன்னு சொல்லி பூமர் கொஞ்சம் பேர் வந்து கதைப்பீங்க. யூஎஸ்ஆல எந்த நாடு நினைச்சாலும் பிட்காயினை நிப்பாட்ட முடியாது. என்ன காரணம்னு சொன்னால், பிட்காயினை நிப்பாட்டணும்னு சொன்னால் உலகம் பூரா இது எலக்ட்ரிசிட்டி ஸ்டாப் ஆகணும். உலகம் பூரா ஒரே டைமில் எலக்ட்ரிசிட்டியை நீங்கள் ஸ்டாப் பண்ணினாலும் பிட்காயின் நெட்வொர்க்கை ஒரு கொஞ்ச நேரத்தை தான் நிப்பாட்டி வைக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரினியூவபிள் எனர்ஜி ஜென்ரேட்டர் அப்படி இப்படின்னு சொல்லி திரும்ப பிட்காயின் நெட்வொர்க் ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு தனிப்பட்ட நபரால் ஒரு இதால் நிப்பாட்ட முடியாது. என்ன காரணம்னு சொன்னால், இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி உலகம் பூரா இருக்கிற மைனர்ஸ்ட ரெக்கார்டு இருக்கும். ஒரு ஆளோ ஒரு தனிப்பட்ட நபரோ ஒரு தனிப்பட்ட என்டிட்டியோ அதை மெனிப்புலேட் பண்ண முடியாது. ஸோ இது சம்மந்தமாக மேலே டீட்டெயில்ஸ் ஒன்று சொன்னால், பிட்காயின் ஒயிட் பேப்பர்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி அதை படிக்கிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷில் அநேகமான வீடியோஸ் இருக்குது. அதை கொஞ்சம் படிச்சிங்கன்னு சொன்னால் இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் இது 15 வருஷமாக பிட்காயின் வந்து 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது, ஏன் இன்னும் ஒரு ஆளால் கூட இதை ஹெக் பண்ண முடியாமல் இருக்குது, எந்த கவர்மெண்ட்டால் கூட ஏன் இதை நிப்பாட்டே இல்லாமல் இருக்குங்கிறது உங்களுக்கு வழங்கும். ஸோ சென்ட்ரலைஸ் பேங்குகள் கவர்மெண்ட்டுகள் இந்த பேப்பர் கரன்சிகள் மாதிரி எந்த விதமான ஃப்ளோவும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனிப்பட்ட நபர கண்ட்ரோல் இல்லை பிட்காயினுக்கு. நீங்கள் ஒரு இடத்துலேருந்து எந்த உலகத்தில் எந்த மூலையில் யாருக்கு வேணுனாலும் அனுப்பிக்கொள்ளலாம் சின்ன ஒரு ஃபீஸில். அடுத்தது யாரும் உங்களோட டிரான்சாக்ஷனை நிப்பாட்டையில, நீ இவருக்கு பணம் அனுப்பப்படா, நீ என்னத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லி யாரும் கூட பணத்தை கொஷன் பண்ணல, பிளாக் பண்ணல.
ப்ளஸ் நீங்கள் சென்ட்ரலைஸ் பேங்குகளுக்கு கூட நீங்கள் பணத்தை அனுப்பக்குள்ள நீங்கள் இன்றைக்கு அனுப்பினா ஒரு ஒர்க்கிங் டேஸ் 3-4 நாள் ஆகும். ஆனால் பிட்காயின் அனுப்பக்குள்ள ஒரு 5 மினிட்ஸில் போய் சேர்ந்துடும். அதுவும் லைட்னிங் நெட்வொர்க் போன்ற விஷயத்துக்குள்ள அனுப்பினீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே பிட்காயின் போய் சேர்ந்துடும். ப்ளஸ் பேங்க்ஸ்கள் மாதிரி உங்களோட பணத்தை எடுத்து அவங்க லெண்ட் பண்ணி அவங்க விளையாடையலாம். ஓகே, உங்களோட பணம் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் உங்களோட நான் கஸ்டோடியல் வாலெட்டில் நீங்கள் பத்திரமா நீங்கள் வச்சிருக்கிற கிரிப்டோ உங்கள்கிட்ட 100% உங்கள்கிட்ட இருக்கும். அதை யாருமே விளையாடையலாம். ப்ளஸ் பிட்காயினுங்கிறது தனியாக ட்ரான்சாக்ஷனுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் ப்ளஸ் இது ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூங்கிறதால இது ஒரு லிமிட்டட் சப்ளையில் இருக்கிறதால இதில் பெறுமதி ஓவராலாக பார்க்கக்குள்ள கூட்டிகிட்டு போகுது. எப்படி நம்மளோட பேப்பர் கரன்சி எல்லாம் ஓவராலாக நம்ம அதில் பெறுமதி குறைஞ்சிட்டு போகுது. ஏன்னா அன்லிமிட்டடாக இவனுங்கள் கவர்மெண்ட்டுகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பணத்தை பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த வித பேக்கப்பும் இல்லாமல். அதனால தான் ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் 5 வருஷத்துக்கு முதல் வாங்கின பொருள் இன்றைக்கு வாங்க முடியுதில்லை. இன்னொரு 5 வருஷத்தில் இப்போ வாங்குகிற பொருளை கூட வாங்க இல்லாமல் இருக்கும். என்ன காரணம்னு சொன்னால் அன்லிமிட்டட் சப்ளையில் இன்ஃப்ளேஷன் பண்ணிட்டு போகிறாங்க பணத்தை. ஆனால் அந்த கேஸ் பிட்காயினுக்கு இல்லை. ஏன்னா பிட்காயின் டோட்டல் சப்ளை 21 மில்லியன் தான் வாரத்துக்கு இருக்குது. அதை தாண்டி 1 மில்லியன் கூட ஒரு எக்ஸ்ட்ரா பிட்காயின் கூட யாராலையுமே உருவாக்க முடியாது. ஸோ நீங்கள் கிரிப்டோக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கிரிப்டோ ஏன் ஒர்க் ஆகுது, ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சியும் என்ன பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டிருக்குது, என்ன காரணத்துக்காக நம்மளுக்கு பிட்காயின் தேவைங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும்னா ரியல் இன்வெஸ்டிங். அதை விட்டு போட்டு அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான். அந்த ஒரு யூடியூபர் வந்து இந்த மீம் கோயினை வாங்க சொன்னால் 100x போகணுன்னா $10 போட்டால் $10,000 ஆக்கலாம்னு சொன்னால் அதை நம்பி காசு ஓட்டேன். இப்போ இது $10 $1 பெறுமதி இல்லாமல் கிடக்குன்னு சொல்லி இதுதான் பிரச்சனை. இங்கே வார பிரச்சனைன்னு சொன்னால் போதிய அளவான நாலேஜ் இல்லாமல் அவன் சொல்கிறதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போனீங்கன்னு சொன்னால் அதில் பேர் தான் கேம்பிளிங். ஸோ பிட்காயினுங்கிறது கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற முதல்ல உருவாக்கப்பட்ட காயின். இதுதான் நம்பர் 1 காயின். இதை தாண்டி நிறைய கிரிப்டோ கரன்சியில் இருக்குது. எத்தூரியம், சோலனா, நொலி, நிறைய கிரிப்டோ கரன்சியில் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கிரிப்டோக்கு பின்னால் ஒவ்வொரு கம்பெனி இருக்குது, ஒவ்வொரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க. எத்தூரியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டீசென்ட்ரல் அப்ளிகேஷனால் பில்ட் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். அதே மாதிரி வேன்னு சொல்லி இன்னொரு இது ஒன்று இருக்குது. டீசென்ட்ரலைஸ்டாக இது லெண்டிங் அண்ட் பரோவிங்கை செய்கிற ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் மெத்தட் உண்டு. ஸோ அப்படி ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சி பின்னால் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது, ஒவ்வொரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்க. ஆனால் சில மீம் கோயின்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா செல்ல பிராணிகள பேரில் அது இதுன்னு சொல்லி க்ரியேட் பண்ணி சும்மா ஹைப்பில் என்ன செய்வானுன்னா ஆக்களை பே காட்டி கேம்பிளிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இல்லையா போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அநேகமானவர்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டோடனே அந்த கோயினை வாங்கியா, இந்த கோயினை வாங்கியா, இதில் போட்டால் என் பணம் பெருகுமா, இதில் போட்டால் என் பணம் 10x ஆகுமான்னு சொல்லி இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்காதீங்க. முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னா முதலாவது ஒரு கோயின் எடுத்தீங்கன்னா அதுக்கு ப்ராப்பராக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்னென்னு சொன்னால் நீங்கள் எந்த கோயினை வாங்க போகிறீங்க அந்த கோயின் சம்மந்தமாக ஃபுல் ரிசர்ச் பண்ணணும். என்ன காரணத்துக்கு அந்த கோயின் உருவாக்கப்பட்டிருக்கு, என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்க, அதோட டீம் எப்படி இருக்காங்க, அதோட ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் யார், அவங்க டம்ப் பண்ணுற சான்ஸ் இருக்குதா, அதோட டோக்கனமிக்ஸ் என்ன, அது ஃபிக்ஸ் சப்ளையா அன்லிமிட்டட் சப்ளையா இப்படி சொல்லி எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஸ்டடி பண்ணி தான் ஒரு கிரிப்டோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் உண்மையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி செய்யாட்டி நீங்கள் என்ன செய்யணும்னா கேம்பிளிங் பண்ணுங்கன்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக நீங்கள் கசினோ சென்டருக்கு போய் குதிரையில் பெட் கட்டலாம். ஸோ சாராம்சம் என்னென்னு சொன்னால் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் என்னத்தில் இன்வெஸ்ட் பண்ணீங்கிறத விளங்கி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சும்மா அவன் சொல்கிறத கண்ட விஷயத்தையெல்லாம் செய்யாதீங்க. உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி அப்படி பிட்காயின் பற்றி எதுவுமே தெரியாது, அதை இதை ப்ராப்பராக படிக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, அதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு தெரியாட்டி உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். பிட்காயின் ஹாவர் சிஸ்டத்தில் இது எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயாக டீச் பண்ணியிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் கிரிப்டோ கரன்சி எப்படி சேஃபான மெத்தடில் வாங்குகிற, கிரிப்டோ கரன்சி எப்படி சேஃபாக நான் கஸ்டோடியல் வாலெட்டில் பத்திரமா வைக்கிற, ப்ளஸ் கிரிப்டோ அதாவது பிட்காயினை வச்சு எப்படி பெசிவ் இன்கம் பண்ண, பிட்காயினை எப்படி அக்யூமுலேட் பண்ணுற, ப்ளஸ் அதை எப்படி ஸ்கேல் பண்ணுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே 100% ஃப்ரீயாக நான் டீச் பண்ணிங்க பிட்காயின் ஹாவர் சிஸ்டத்தில். அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஏன்னு உங்களுக்கு அந்த சிஸ்டம் வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ரீசன் நல்ல வேல்யூபிளான ரீசன் ஆகிடுக்குன்னு சொன்னால் அந்த சிஸ்டத்தை எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி நான் டீட்டெயில்ஸ் தரேன். ப்ளஸ் நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் உங்களோட ப்ராப்பரான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அப்படி அடுத்தவங்க சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணியான்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.